தூங்கிறீர் ஐயா. பலியாடி பாடுபட்டீர் எங்களுக்காக. நீர் பலியாகி இரத்தம் சிந்தி பாடுபட்டு மறித்தீரப்பா. உங்கள் பாடுகளை நான் நினைக்கிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற மக்கள் நினைக்கிறார்கள், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற மக்கள் நினைக்கிறார்கள். இந்த பாடுகளினால் உண்டான புண்ணியங்கள், இந்த பாடுகளினால் உண்டான ஆசீர்வாதங்கள், இந்த பாடுகளினால் உண்டான ஐஸ்வர்யங்கள், இந்த பாடுகளினால் உண்டான பரிசுத்த என்கிற அந்த ஜாதி, உமக்கு சொந்தமான பிள்ளைகள், அரசர்கள், ராஜாக்கள், ராஜாதிகள், ராணிகள் என்கிற உரிமையை இந்த பாடுகள் எங்களுக்கு தந்திருக்கிறதப்பா. நாங்கள் இப்போ சாதாரண மனிதர்கள் அல்ல, பாவிகள் அல்ல, சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, பாவம் உள்ளவர்கள் அல்ல. இந்த பழியினாலே பாடுகளினாலே புனிதமாக்கப்பட்ட புனிதர்கள், பரிசுத்தவாட்டிகள். ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால சாபம் வந்தது, பாவம் வந்தது, மரணம் வந்தது. ஆனால் நீங்கப்பட்ட இந்த பாடுகளினால், பலியினால், சிந்திய இரத்தத்தினால், அந்த மரணத்தினால் எங்களுக்கு உயிர்ப்பு வந்தது, எங்களுக்கு பரிசுத்தம் வந்தது, எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த ஆராதனைக்கு வந்துற அத்தனை பிள்ளைகளும் உங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இழந்து போன அனைத்தையும் திரும்ப இரட்டத்தனையாக, நாலத்தனையாக, நூறத்தனையாக உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. எப்பொழுது யோபு இழந்தாரோ அதை நீ திரும்ப இரட்டத்தனையாக திரும்பி கொடுத்தீரப்பா. இதுபோல் சாபத்தினால், பாவத்தினால், மனம் திரும்பாததினால் இழந்த அனைத்தையும் இப்பொழுது இன்னைக்கு மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பாடுகளை, பலியை விசுவாசித்து இதை ரிசீவ் பண்ணி இதன் மூலமாக என்னை ஆசீர்வதிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஆன்மாவை உயிர்ப்பித்து எனக்கு அந்த மறுமை பரலோக வாழ்க்கையை எனக்கு தாங்கன்னு சொல்லி, உங்களோடு உறவு ஐக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளும் திரும்ப எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நிலம் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். விவசாயம் பண்ணுகிற நிலம் இவர்களுக்கு நல்ல செழிப்பை கொடுக்கட்டும். இவர்கள் வைத்திருக்கிற ஆடுகள், மாடுகள், வியாபாரங்கள் நல்ல பலனை, நல்ல செழிப்பை கொடுக்கட்டும். பிள்ளைகள் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்களாக. கணவன் மனைவி அன்பு, பாசம், ஐக்கியத்திலே நிறைந்திருப்பார்களாக. பிரிவினை உண்டாக்குற ஆவியை கட்டுகிறேன். கலகக்காரனை இயேசு நாமத்தில் இந்த குடும்பத்தை விட்டு போ. வெறுப்பின் ஆவியை வெளியேறு, பகைமையின் ஆவியை வெளியேறு, கோபத்தின் ஆவியை வெளியேறு, பொறாமையின் ஆவியை வெளியேறு. இனி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. வறுமையின் தரித்திரத்தின் ஆவியை வெளியேறு. நோய் பிணிகளை கொண்டு வர சாத்தானை வெளியேறு. இயேசுவின் நாமத்திலே அக்கினியினாலே உன்னை அழிக்கிறேன், உன்னை எரிக்கிறேன். இந்த பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை பெறட்டும் அப்பா. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை எச்சரியுங்கள். வியாதி படுக்கையில் இருக்கிற இரத்தத்தை பயன்படுத்துங்கள். திரும்ப திரும்ப நீ படிக்கிற டாக்டர் சொல்கிறார், ஒரு வாரத்துக்கு இந்த மாத்திரையை போடு, ஒரு மாதத்துக்கு இந்த மாத்திரையை போடு, இந்த மாத்திரையை போடு, நீர் சரியாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இரத்தத்தை நீ பயன்படுத்திட்டே இரு. இந்த காயங்களை நீ பயன்படுத்திட்டே இரு. இந்த பரிசுத்தாவின் நெருப்பை பயன்படுத்திட்டே இரு. நீ சுகமாகிறத பார்க்க முடியும், நடக்க முடியுறத பார்க்க முடியும். உன்னால் என்ன செய்ய முடியும், நான் செய்ய முடியாத காரியங்களை திரும்ப செய்ய முடியாத பார்க்க முடியும். இது சத்தியம். நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகளுடைய வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. உங்கள் வல்லமை இவர்களை நிறைத்து வேலைப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, புனிதப்படுத்தி இவர்களை சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாய் வாழ செய்யட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே, ஆமே, ஆமே.